உலகெங்கிலும் இருக்கும் பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ஜூலை 27 வருகின்ற இந்த சனி வக்கரம் என்ன பலன்களை தரப்போகிறது? மீனராசியிலே வக்கரம் அடைகிறார். பொதுவாகவே நண்பர்களே, இந்த சனி வக்கரம் என்பது சிம்பிளா நம்ம எடுத்துக்கிறோம். எப்படி எடுத்துக்கிறோம்னா, சனி பகவான் ஏதோ வக்கரமானார், பயிற்சியானார் எடுத்துக்கிறோம். ஆனால் இந்த தீய கிரகங்கள், கெட்ட கிரகங்கள், சனியோ ராகுவோ செவ்வாயோ வக்கரம் பெறும்பொழுது பலன்களை அதிகமாக தரும். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னா, இந்த மீனராசியில் வக்கரமாகின்ற சனி பகவான் பல நன்மைகளை தரப்போகிறார். முக்கியமாக வீடு, வாசல், வேலைவாய்ப்பு, குழந்தை பிறப்பு, அதேமாதிரி அதிரடியாக ஃபாரின் பயணம், சில பேருக்கு திருமண பிரச்சனைகளை தீர்த்து வைப்பது போன்ற நிறைய நல்ல விஷயங்களை தரப்போறார் இந்த சனி பகவான். ஜூலை 27 தொடங்கி டிசம்பர் வரைக்கும் வெறும் அதிர்ஷ்ட மழை தான் உங்களுக்கு வரப்போகிறது. எந்தெந்த ராசிக்காரர்கள் எல்லாம் இதனால வெளிநாடு போறீங்க, யார் யாரெல்லாம் கல்யாண திருமணம் பந்தம் வரப்போகிறது, யாருக்கெல்லாம் குபேர லட்சுமி கந்திருக்க போகிறாள், கடன்கள் எல்லாம் அடைய போகுது, வேலை கிடைக்க போகுது, நிறைய விஷயங்களை நம்ம பற்றி பேச போகிறோம். அவ்வகையில் ராசி ரீதியாக யாருக்கு என்ன என்பதை பார்த்து விடலாம். என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களே, மகர ராசிக்காரர்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். மகர ராசிக்காரர்கள் உலகத்தில் எங்கே இருந்தாலும் சரி, அவர்களை தேடி கண்டுபிடித்து உங்களுக்கு நல்லது சொல்கிறது மட்டும்தான் என்னோட வேலை. காரணம் என்னென்னா, உங்களுக்கு பிறந்ததில் நிறைய இடத்துல பார்க்குறேன். கடந்த 15 வருஷமாக உங்கள் வாழ்க்கையில் நடந்த நல்லது கெட்டது என்ன அடி அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். ஸோ அப்போது மகர ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் வக்கரமாகிறார், 2 கூடையவன் வக்கரமாகிறார் 3ஆம் இடத்துல. இதில் என்னென்னா, ஸ்ட்ரெயிட்டாக வக்கரமாகலை, 1, 2 கூடையவர் 3ஆம் இடத்தில் ஏற்கனவே மறைந்தது வக்கரமாகும் பொழுது -++ ஆயிடுது. அப்போ திடீர் முன்னேற்றம் மகர ராசிக்காரங்களுக்கு ஏற்படுது. திடீர் உடல்நிலை மாறுதல் என்பது ஏற்படுகிறது. திடீர்னு அழகன் ஆகணும்னு உங்களுக்கு ஆசை வந்துடும். போய் ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க போன்ற விஷயம். என்ன இந்த முடிவு எடுத்துட்டான் அப்படிங்கிற மாதிரி திடீர்னு பார்த்தீங்கன்னா யூத் ஆயிடுறீங்க. என்ன அப்படி பார்த்தீங்கன்னா காலில் பார்க்கில் ரவுண்ட் அடிக்கிறது. என்ன சார் திடீர்னு இந்த முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா, ஹெல்த் இஸ் வெல்த் சார் அப்படின்னு அப்படி அந்த மாதிரியான முடிவுகள்லாம் இந்த 6 மாதமும் உடம்பை சரி பண்ணிடுவீங்க. டாக்டர் மாத்திரை கொடுத்து சரியாகாத நடந்தே சரி பண்ணிடுவீங்க. அந்த மாதிரியான முரட்டு முயற்சிலாம் பண்ணுவீங்க. ராசிநாதன் 3ஆம் இடத்துல மறையும் பொழுது, வக்கரமாகும் பொழுது உடம்பு சரியாயிடும். அது என்ன ஒரு ஆச்சரியன்னா, அவதார படத்தில் இந்த படத்தில் வர மாதிரி தான் தசாவதாரத்தில் உங்களை சுடப்பட்ட குண்டு என்ன பண்ணிருச்சு, அந்த கேன்சர் கட்டி எடுத்துகிட்டு போயிடுச்சு. அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்றுக்காக நீங்கள் வாக்கிங் போன ஒரு விஷயம் ஏதோ ஒன்று சரி பண்ணி நீங்கள் நல்லாயிட்டீங்க. அது போன்ற ஹெல்த்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லாயிடும். 2 கூடையவர் பணத்தை தரும்போது என்ன, சனி கொடுத்தால் எவர் தடுப்பார், பணம் கொட்டும். அதில் காசு, பணம், துட்டு, மணி பழைய விஷயங்கள். நான் 2-3 பிஸ்னஸ் பண்ணுறேன் சார், எல்லாமே உட்கார நேரம் இல்லை சார். காலையில் திறந்தால் அந்த எண்ணெய் கடைக்காரன் கூப்பிட்றான், இந்த பக்கம் திறந்தால் நமக்கு ஒரு சூப்பர் மார்க்கெட் ஒன்று இருக்குது, அதில் கூப்பிட்றாங்க, இந்த பக்கம் நமக்கு ஒரு ஃபேன்சி ஸ்டோர் இருக்குது, அது வேறு பிஸி, ஒரே பிஸி. அப்படிங்கிற மாதிரி சில நேரங்களில் வாழ்க்கை நம்மளை ரொம்ப டைட் ஆக்கிடும். நமக்கு நம்ம பொழப்பை பார்க்கவே நேரம் இருக்காது. ஆனால் அதுதான் சரியான நேரம். ஏன்னா வாழ்க்கை உங்களை அடுத்த படிநிலை கூட்டு போகுதுன்னு அர்த்தம். அப்போது உங்களுக்கு யாரை பற்றி யோசிக்கும் டைம் இருக்காது. உங்கள் காதலி ஐ லவ் யூ நினச்சா கூட மீட்டுன்னு அனுப்புறது கூட நேரம் இருக்காது. காரணம் என்ன, நான் ரொம்ப வேலை மேலே இருந்தேன், ஒரு 8 மணி நேரம் கழித்து மீட்டுன்னு அனுப்புவீங்க, இதுக்கு நீ அனுப்பாமே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அந்த நேரத்தில் உங்களுக்கு ஃபேமிலி, காதல்லாம் எது உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சுன்னா உன்னை முயற்சி உழைப்பு, இது மட்டும்தான். 3ஆம் இடத்து சனி பகவான் 5ஐ பார்க்கிறார். குழந்தை வரப்போகுது. நிறைய பேருக்கு குழந்தை புத்திர பிராப்தி தானாக. இப்போல்லாம் எந்த டாக்டர்கிட்ட போனாலும் ஒய் டோன்ட் யூ கோ ஃபார் ஐவிஎஃப் அப்படிங்கிறது. ஏன் டாக்டர், முன்னாடி அந்த பச்சை பயிறு சாப்பிட சொல்லுவீங்க, அந்த பொட்டுக்கல்ல சாப்பிட சொல்லுவீங்க, அதெல்லாம் இல்லையா டாக்டர்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக ஐவிஎஃப் தான். இந்த மாதிரி இது ஒரு சந்தை மாதிரி ஆயிடுச்சு. இப்போது இந்த ஐவிஎஃப்லாம் சரியாகி இனிமேல் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. இறைவன் அருளால் நல்லபடியாகவே குழந்தை பிறப்பதற்கான யோகங்கள் வருகிறது. அதே மாதிரி 3ஆம் இடத்துலேருந்து உங்களுடைய 9ஆம் இடத்தை பார்க்குறார். அப்பாவுக்கு மட்டும் லைட்டாக உடம்பு சரியில்லாமல் போகும். மகர ராசிக்காரர்களுக்கு நிறைய இடங்களில் சொல்கிறேன், ஜாக்கிரதையாக இருங்க. இல்லை சார், நான் அமெரிக்காவில் லூசிடானியா மாகாணத்தில் இருக்கேன், நான் எங்கள் அப்பாவை பார்க்குறதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லை. தயவுசெய்து சொல்கிறேன், இது மிகப்பெரிய தப்பு. அந்த வேலை விட்டாவது அப்பாவை பாருங்கள். அதை விட பெரிய வேலை நமக்கு ஒன்றும் கிடையாது. நமக்கு அப்பா தான் மெயின். அதனால் அந்தளவுக்கு உடம்பு சரியில்லாமல் போகும். ப்ளீஸ் ஸ்டே வித் ஹிம். அவர் கூட இருந்து அவரை பார்த்துக்கோங்க. 12ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். நிறைய பேருக்கு டூர் போகணுன்னு ஆசை வரும். நான் வாழ்க்கையில் வாழ்ந்து என்ன சார் சாதிச்சிட்டோம், என்ன சார் பக்கத்தில் அப்படி நம்ம போயிட்டு நேராக ஏற்காடு போயிட்டு வேலூர் போயிட்டு அப்படி திருவண்ணாமலை போயிட்டு ஒரு டூர் போயிட்டு வரலாம். அது டூர் இல்லைங்க, பக்கத்து ஊருக்கு போயிட்டு வர ட்ரிப்பு. டூர் வேறு ட்ரிப்பு வேறு.
அந்த மாதிரி ஏதோ ஒன்று உங்கள் சக்திக்கு ஏற்ற மாதிரி, காசு இருக்கிறவன் பெரிய பெரிய இடத்துக்கு போகிறான், காசு இல்லாதவன் பக்கத்துலேயே ஏற்காடு மலையை சுற்றிட்டு ஊட்டி நினச்சிக்க வேண்டியதான். அந்த மாதிரி ஏதோ ஒன்று சார். மொத்தத்தில் ஊட்டி போனவன் ஜாலியாக இருக்கேன்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அங்கே போனாலும் போன் தான் நோண்டிட்டு இருப்பாங்க. இப்போ பிரச்சனை என்னென்னா நம்ம எங்கே சந்தோஷமாக இருக்கோங்கிறது தான் விஷயம். மகர ராசிக்காரர்களுக்கு 12 சனி பார்த்தாச்சு. நீங்கள் சந்தோஷப்படுற இடத்துக்கு போங்க சார். நமக்கு மனசு எங்கே சந்தோஷப்படுதோ அந்த இடம் தான் நமக்கு ட்ரிப்பு. அந்த மாதிரி தான். அதனால் ஹாப்பியாக இருப்பீங்க. உங்களுக்கான ட்ரிப் என்பது உருவாகும். நிறைய பேர் வந்து ஜாக்கிரதையாக இருங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் என்னென்னா, ராசிநாதன் வக்கரமாகிறது லைட்டாக கொஞ்சம் ப்ராப்ளம் தான். என்ன தான் நீங்கள் ஜிம்முக்கு போகிறீங்க என்ன பண்ணாலுமே கால் சம்மந்தப்பட்ட விஷயங்களில், ஆர்த்ரைட்டிஸ் சம்மந்தப்பட்ட மூட்டு ஜாயிண்டில் பிரச்சனை வரும். நடை அது போன்ற விஷயங்கள்லாம், முதுகெலும்பு ஜாயிண்ட் ஹிப் ஜாயிண்ட் போன்ற விஷயங்கள், ஜாயிண்ட் ப்ராப்ளம்ஸ் நிறைய வருவதற்கான நிறைய விஷயங்களில் நீங்கள் யூனிட் பி கேர்ஃபுல் அண்ட் கேர்ஃபுல். அதை மட்டும் நீங்கள் பத்திரமா பார்த்துக்க வேண்டிய ஒரு நேரம் இது. காரணம் என்னவென்றால், உங்களுக்கு அந்த சனியே பிணியேனா, அப்போது திருநள்ளாறு போகணும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே குச்சனூர் போகலாம், அல்லது பொழிச்சலூர் போகலாம். அகத்தீஸ்வரர் கோயில் பக்கத்தில் நிறைய கோயில் என்னால் சொல்ல முடியும், பட் டைம் இல்லை. அங்கெல்லாம் எங்கெல்லாம் சனி ஸ்தலங்களோ நீங்கள் அடித்து போய் பாருங்கள். சனி பகவானோட பிடிக்க எள்ளு தானம், எள்ளு சாதம் வந்து நைவேத்தியம் பண்ணி அது தானமாக மாற்றுத்திறனாளிக்கு உதவி செய்யுங்க. ஹெல்த் இஸ் வெல்த்து. ரொம்ப பத்திரமா பார்த்துக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு விஷயம் சொல்லுகிறேன், உங்களுக்கு பணம் வரப்போகிறது, உங்களுக்கு ஹெல்த் சரியாக போகுது. இல்லற வாழ்க்கையில் இனிமேல் நீங்கள் சந்தோஷமாக டூர் போகிறீங்க, ஹாப்பியாக இருக்க போகிறீங்க, ஜாலியாக இருங்க. மகர ராசிக்காரர்கள் 100க்கு 96 மார்க். இந்த சனி பகவானுக்கு சில பேர் ப்ராப்ளமாக இருக்கிறவங்கெல்லாம் என்ன பண்ணும், திருநள்ளாறு செல்ல வேண்டும் அல்லது குச்சனூர் செல்ல வேண்டும். நிறைய பேருக்கு தெரியாத விஷயம், சென்னையில் அகத்தீஸ்வரர் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது, பொழிச்சலூரில். அங்கு சென்று அங்கே இருக்கும் சனி பகவானை வழிபட வேண்டும். எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு நீங்கள் உதவி செய்கிறீர்களோ அவ்வளவுக்கு எவ்வளோ சனி பகவானுடைய அன்பை பெறலாம். கழிவறைகளை சுத்தம் செய்தல், கழிவறைகளுக்கான பணம் தரது, ஃபனரலுக்கு ஹெல்ப் பண்ணுறது நிறைய பேருக்கு. அதே மாதிரி நீங்கள் செருப்பு, கொடை போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் தானமாக தருவது, இதெல்லாம் சனிக்கான பிரீத்திகள். இது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள். சனி பகவானுக்கு டைரெக்டாக பண்ணால் 18 படி இருக்கிற சாஸ்தாவுடைய ஃபோட்டோவை வச்சு வணங்குங்க, ஆஞ்சநேயரை வச்சு வணங்குங்க, எள்ளு உருண்டைகள் வாங்கி குழந்தைகளுக்கு தானம் பண்ணுங்க. ரொம்ப நல்லா இருப்பீங்க. தொடர்ந்து சனியால் எனக்கு எங்கே சார் இருக்குது, எது தொட்டாலும் பிரச்சனையாக இருக்குது, வியாபாரத்தில் ஒரு சந்தோஷமே இல்லை, குடும்பத்தில் மகிழ்ச்சியாக நினைக்கிறீங்களா, கீழே போயிட்டு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருளி இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். ராம்ஜி சுவாமிகளிடம் என்னுடைய இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.